வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நம்மளோட சொசைட்டி, நம்ம ஃபேமிலி அதெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. இருந்தாலும் அத தாண்டி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நீங்க அப்படின்ற அதாவது இந்த தைரியம் தான் சமூகம் சார். வந்து என்ன இப்படிலாம் ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் துணிச்சலா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு சின்ன ப்ரைடு இருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு கேரளா, பாலக்காட். பட் நாங்கள் பார்ன் அண்ட் ப்ராட் அப் வந்துட்டு சென்னை. ஸோ பேசிக்கலி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்லேயே எங்களுக்குள்ள வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்னால் வந்து பேசிக்கலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தது, கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. அது ஒன்றும் பில்டப் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மேஜராக ஒரு ப்ராப்ளம் இருந்தது. 2 ஃபேமிலி இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்தது அந்த ப்ராப்ளமில். ஸோ அது முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த ப்ராப்ளம். நான் வந்துட்டு என்னன்னா, ஓகே நம்ம பேசலாம், நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஆப்போசிட் சைட்லேருந்து வந்து என்னன்னா, எனக்கு அது வந்து மைண்ட்லேயே இருக்குது, என்னால் அது இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியல அப்படின்ற ஒரே இதே இருந்தது. ஸோ ஒரு 1 இயர் அப்படி போச்சு, ஒரு 1.5 இயர்ஸ் அப்படி போச்சு குழந்தை பிறந்து. 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் ஆக்சுவலி அந்த 1.5 இயர்ஸும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், டெலிவரி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு 2 மந்த்ஸ் ஆகிறதுக்குள்ளே என்னாச்சுன்னா, அவங்களோட சிஸ்டர் செகண்ட் டெலிவரிக்காக அங்கே வரதா இருந்தது. ஸோ திருப்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு சரியா படலை. 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனை டேக்கிள் பண்றதுக்கு. நான் வந்து 2-3 சஜஷன்ஸ் கொடுத்தேன். லைக் வீடு மாறலாம், வீடு பத்தலன்னா வீடு மாறலாம், இல்லை ஒரு மெய்ட் வேணா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தேன். பட் அவங்க சைட்ல இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா வந்து, இல்லை இது ஒரு ஃபேவரா தான் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஓப்பனா சொல்லிட்டேன், இல்லைங்க நான் ஒரு 1.5 மந்த்ஸா நான் 1.5 இயர்ஸா நான் எங்க அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இதுக்கு மேல திருப்பி அங்க போய் இருக்கிறதுக்கு இந்த மேரேஜ் லைஃப் எதுக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ அது திருப்பியும் அகைன் 2 ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் ஆகி எனக்கு என்னன்னா, அவங்க வந்து இந்த சண்டையில் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அண்ட் வந்து உன் மேலே எனக்கு எந்த லவ் அந்த மாதிரிலாம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு எதுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டெசிஷன் அப்போ எடுத்து நான் திருப்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா வந்து சரி அதை சரி பண்ண முடியுமா நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டு நான் எப்படின்னா கவுன்சிலிங் போகலாம். லைக் இப்போ என்னோட அம்மா அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம காமனா ஒருத்தரை போய் பார்த்து நம்ம ப்ராப்ளம்ஸை சொல்லுவோம், அவங்க வந்து சொல்லட்டும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் லைஃப் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து, நான் வரமாட்டேன், என்னால கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் எனக்கு. ஸோ ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு போய் பெக் பண்ணோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருக்கணும்ல, எதுக்கு நம்ம போய் திருப்பி கெஞ்சிரும், எதுக்கு நம்ம திருப்பி போய் சாரி கேட்கணும், இதே தோணிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே வேண்டாம். 2019 ஜூன்ல இருந்து நான் செப்பரேட்டடாக தான் இருந்தேன். நான் டிவோர்ஸ்க்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 இயரே ஆல்ரெடி நான் அந்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம முதல்ல வந்துட்டு நம்மள கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் ஹஸ்பண்ட் வர்றதில்லை, உன்னை பார்க்க வர்றதில்லை, குழந்தைய கூட ஏன் பார்க்க வர்றதில்லை, அது அது ஒரு அந்த கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்துட்டு குழந்தைக்கு நம்ம நெக்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல, எஜுகேஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பயம், அந்த ஃபியர், அதை எப்படி பண்ண போறோம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பேசிக்கலி எனக்கு வந்து சப்போர்ட் இருந்தது, நான் சப்போர்ட்டே இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி என்னோட அம்மா வந்துட்டு வேண்டாம் எதுக்கு டிவோர்ஸ்க்குலாம் போறேன்னு சொன்னாலும் ஒவ்வொரு பீரியட் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்ல சஸ்டைன் ஆக முடியாது அவளால, புரியுது அவ என்னென்ன ஃபேஸ் பண்ற புரியுது, ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, சிஸ்டர், பிரதர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு பேசிக்காவே வந்து எனக்கு ஏதாவது வெண்ட் அவுட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு இந்த இது எப்படி டிசிஷன் எப்படி எடுக்கிறது தெரியல அப்படின்னா நான் மோஸ்ட்லி கவுன்சிலிங் போவேன். அதை சொல்றதுல எந்த இதுவும் கிடையாது, ஏன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். நீங்க மனசுல வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நீங்க போய் யார்கிட்டயாவது பேசி வெண்ட் அவுட் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படிதான் நான் அதை வந்து ஆக்சுவலி டேக்கிள் பண்ணேன். இப்போ உங்க பையன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ 5 வயசு தான் சொல்லியிருந்தீங்க, எவ்வளோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்? ஷோல நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் குழந்தைகிட்ட ஏனும் சொல்லலை அப்படின்றத வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு கோபிநாத் சார் வந்து என்ன சொன்னார்னா, அது சொல்லணும், அதை சொல்லிதான் ஆகணும், அது வந்துட்டு எப்படி சொல்றது, குழந்தைக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் அதை சொல்லிட்டேன் அவன்கிட்ட. 5 இயர்ஸ் தானே ஆகுது அவனுக்கு. ஸோ அவன் லெவலுக்கே வந்து எப்படி சொல்லிட்டேன்னா, மம்மியும் டேடியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதனால நாங்கள் வந்து ஒன்றா இல்லை,
அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போதைக்கு சொல்லி வச்சிருக்கேன். பட் அவன் உடனே வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டான். அதுக்கும் வந்து சிம்பிளாக வந்து நான் ஆன்சர் சொல்லி இது பண்ணிட்டான். ஓகே, அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே வந்து ஓகே மம்மி அப்படி சொல்லிட்டு அவன் ஓகே ஆயிட்டான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவன் வந்து அதை பற்றியோ டாடி எங்க என்ன ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல. ஆக்சுவலி ஸ்கூலில் பசங்களோட அப்பா வர இடத்துலாம் பார்த்துட்டு என்னோட டாடி எங்க அப்படி கேட்டிருக்கான். லைக் அந்தந்த டைமில் நான் வந்துட்டு நான் அவனை மைண்ட் டைவர்ட் பண்ண தான் பண்ணே தவிர நான் உடனே அவனுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தது கிடையாது அதை பற்றி. எனக்கு என்னன்னா அவனோட அப்பா பற்றி அவன்கிட்ட தப்பாக சொல்லணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அவன் போய் மீட் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனை அது எங்களுக்குள்ள. ஸோ அவனுக்கு அந்த தாட் இருக்கக்கூடாதுன்றது நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதை பற்றி அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஸோ இப்போ அது மாதிரி சொல்லியிருக்கேன். அவன் அவன் பார்க்கணும்னு சொன்னாலோ இல்லை வந்து ஃப்யூச்சர் போய் பார்த்தாலோ அவன் டாடி கிட்ட நார்மலாக பேசட்டும், அவ்வளோதான். இப்போ நீங்க டிவோர்ஸ் ஆயிட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பா சொசைட்டில ஒரு கொஷின் உங்களை நோக்கி இந்த கொஷின் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு, அது ரொம்ப எனக்கு இரிட்டேட்டா இருக்கு, தயவு செஞ்சு இந்த கொஷினை என்கிட்ட எப்பயுமே கேட்காதீங்க அப்படின்னா அது என்ன ஒரு கொஷின்? டிவோர்ஸ் ஆச்சுன்ற பேசவே இல்லை, செட் ஆகவே இல்லை சொன்ன எப்படி குழந்தை பிறந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேரிட் லைஃப்ல நான் என்ன நினைச்சேன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். அந்த எல்லா மேரேஜ் லைஃப்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் இல்லாத லைஃபே கிடையாது. சார்ட் அவுட் பண்ணலாம். ஆனா அது ஒரு லிமிட்டுக்கு மேல போனதுனால தான் என்னால அது சார்ட் அவுட் பண்ண முடியல. அண்ட் ஒருத்தங்க நினைச்சா மட்டும் எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. அப்படிதான் இது வந்து டிவோர்ஸ்ல எண்ட் ஆச்சு. அதை புரிஞ்சுக்காம இந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறது எனக்குன்னு இல்லை, இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது அந்த கொஸ்டின். அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனே கல்யாணம் பண்ணி வாழ்றது தான் கெத்து, வாழ்ந்து காட்டுறது தான் கெத்துன்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம வேணும்னு சொல்லி அந்த டெசிஷனை எடுக்கல, ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளால முடியாம தான் எடுக்கிறோம். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கோவம் வரும். இப்போ நம்ம யார்கிட்டயா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் டிவோர்ஸ்டுங்க அப்படி சொன்னா உடனே வந்து என்னங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க அப்படி சொல்லுவாங்க. சரி, நான் டிவோர்ஸ் அது கோத்ரூ பண்ணும்போது நான் அழுதேன், நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன், ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். அதுல நான் வெளில வந்துட்டேன். அவங்க என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஐயோ நான் தனியா இருக்கேனே, ஐயோ என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எனக்கு ஆப்வியஸா வந்துட்டு ஓகே, நான் ஃபீல் பண்ணேன், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு இது வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே, அவங்க என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. நான் இன்னும் ஏன் வந்து அதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? நானும் என் லைஃப் பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும், நான் மூவ் ஆன் ஆகணும், அதுதான் நான் யோசிப்பேன். பட் வந்துட்டு என்னன்னா அவங்க குழந்தைய வந்து பார்த்துருக்கலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும். ரெக்ரெட்லாம் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு ஆக்சுவலி கோவம் வரும். எனக்கு ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா தனியா ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கோபம் வரும், அவ்வளவுதான். தவிர நான் எடுத்தது தப்பான டெசிஷன் எனக்கு தோணவே இல்லைங்க. அம்மா அப்பா வந்து இதுல எவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு? ஸோ பேசிக்கலி எனக்கு அப்பா வந்துட்டு அப்பா கிட்ட நான் அவ்வளோ க்ளோஸாக இந்த மாதிரி விஷயம் பேசுனது கிடையாது. அம்மா ஸ்டார்டிங்கில் என்னன்னா, அம்மா ஆக்சுவலி சிங்கிள் பேரண்டாக தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ அப்பா ஒரு 18 இயர்ஸ் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த 18 இயர்ஸ் எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. அம்மாவுக்கு என்னன்னா அவங்க லைஃப் மாதிரியே என் லைஃப்பும் ஆகுதே, நானும் தனியாக குழந்தைய ரைஸ் பண்ணுமேன்ற ஒரு இனிஷியலாக அந்த ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது, அவளை நம்ம ப்ரெஷரும் பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படி ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் நான் வந்து பண்ணியிருந்தா கண்டிப்பா என் லைஃப் இப்போ சேஞ்ச் ஆயிருக்க சான்சஸ் இருக்கு, இல்ல அவங்க மாத்திட்டு இருந்திருந்தா கொஞ்சம் என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ கொஞ்சம் நாங்கள் ஒரு ஃபேமிலியா இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு? என் சைட்ல இருந்து நிறைய தப்பு இருக்கு, நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் அப்ப எனக்கு பெருசா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி எனக்கு அப்ப இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு. அப்ப எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. இருந்தேன்னா நானுமே நிறைய அவாய்ட் பண்ணியிருப்பேன். அது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. பட் இதெல்லாம் சேர்ந்து அந்த மேரேஜ் லைஃப்பை ஒர்க் பண்ண வச்சிருக்குமான்றது எனக்கு டவுட் தாங்க. ஏன்னா அவங்க எப்படி சொல்றது, என்னை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் கடைசி வரைக்கும் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளை அக்செப்ட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ மெயினா என்னன்னா, முதல்ல பையன் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கானான்னு கேட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா மேபி இது ஒர்க் ஆயிருக்கும் அந்த டைம்ல. இப்போ உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டீம் லீடர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ குழந்தை வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சு, யூகேஜி படிச்சுட்டு இருக்கான். ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. பெருசாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நான் சொன்னேன்ல, கம்பேனியன் கண்டிப்பாக தேவை. ஸோ செகண்ட் மேரேஜ்னா வந்து திருப்பி அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அது மாதிரி என்ன அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் குழந்தைய அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன். ஒரு 2010ன்னு வச்சுக்கலாம். 2010ல் டிவோர்ஸ் ஆனதை விட இப்போ வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நான் என்னோட இதுல வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த லைஃப்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மாற்றி மாற்றி குத்தம் சொல்லிப்பாங்க. ஆனாலும் வந்து கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாரும் ஏர்ன் பண்ணுறோம். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பேசிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தேவை. அது கிடைக்கலன்னா ஆப்வியஸாக வந்து அவங்க அதுலேருந்து வெளியில தான் வராங்க. அதனால மேபி டிவோர்ஸ் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னோட ரீசனே வச்சு கூட நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி டிவோர்ஸ்னா வந்து கெத்தான ஒரு விஷயம். லைக் அந்த நான் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனங்க அப்படின்றது ஒரு ஒரு கெத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்து அது ஒரு கெத்தான விஷயமா, இல்லை அதில் உள்ள ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் எனக்கு ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியுமா? ஓகே, நான் இது வந்து ஆக்சுவலி நியானாலே வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் ப்ரைடாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் எதனால? அதை நான் ரீசனும் வந்துட்டு அங்கேயே என்ன சொன்னேன்னா வந்து இதை நிறைய பேர் டக்குன்னு இந்த டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, அவனை பார்க்கணும், எஜுகேஷன் பார்க்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து தலையில் ஓடிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மீறி ஓகே எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த மேரேஜ் லைஃப்பில் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை சொல்லி என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் வெளியில வந்ததை வந்து நான் ப்ரைடாக தாங்க நினைக்கிறேன். அது லைக் அது ஒரு போல்டான டெசிஷன். போல்டான டெசிஷனாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பயும் வந்துட்டு நான் நிறைய பேர் ஆக்சுவலி இந்த நியானா நான் ஷோ பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஈவன் ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ஓகே, அவங்க பல்ல கடிச்சிட்டு அது வந்து வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஸோ அந்த டெசிஷன் எடுத்தது நான் பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நிறைய நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே யாராவது வந்து சும்மா நான் இந்த மாதிரி சண்டை போட்டேன், நான் வந்து டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? டிவோர்ஸ் ஒரு ஆப்ஷனாக கொடுக்க மாட்டேன். பிகாஸ் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக அது கோ த்ரூ பண்ணுறதுன்றது எனக்கு தெரியுன்றதுனால அதை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிஜமாவே நடந்திருக்கு. அப்படியா? அந்த டைம்லேயும் நான் வந்து அவங்க கிட்ட சொன்னது அதுதான், இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஆக்சுவலி லவ் மேரேஜாக இருந்தது. சொன்ன இன்னும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக வந்து பேசுங்க, பேசி பாருங்க, அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிவோர்ஸில் தான் முடிஞ்சது. இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வருது சொசைட்டியில். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பையனும் பொண்ணும் கல்யாணத்துக்கு ரெடி இல்லைன்னா ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. உங்களோட கடமையை முடிக்கணுன்றதுக்காக ப்ரெஷரைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவங்களுக்கு எப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அப்போ அவங்க பண்ணிக்கிட்டாதான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு டிவோர்ஸ், இப்போ ஒரு கப்பிள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியுன்ற இது பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா மட்டும்தான் டிவோர்ஸ்க்கு அது டிவோர்ஸே பண்ணக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தங்களோட கேஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணது இன்னொருத்தவங்க கோத்ரூ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. பட் எவ்வளோ முடியுமோ அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணிட்டு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை ஆப் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னோட பாஸ்ட் லைஃப்லேயும் என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருக்க ஒரு ஏதோ ஒரு தப்பு, ஒரு 2-3 தப்பு இருக்குன்னா அதை வந்து நான் ப்ரெசன்ட் லைஃப்பில் பண்ணவே கூடாது. அந்த தப்பை நான் இப்போ ஒரு ஐ மீன் ஃப்யூச்சரில் நான் வாழ போகிறேன் அப்படின்னா அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது என்ன தப்பாக இருக்கும்? ஸோ பேசிக்கலி இன்லாஸ் கூட எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது அவங்களோடய சார்ட் அவுட் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்ட்டை சொல்கிறது, அவரோட ஹெல்ப் சீக் பண்ணுறது, அப்படி அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுற அந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப சில்லியாக இருக்கிற விஷயத்த கூட நான் இப்போ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். அது இப்போ எனக்கே இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கே தெரியாது தப்புன்னு. அந்த ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் இப்போது என்னோட
நெக்ஸ்ட் இதில் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கணுன்றது என்னோட ஐடியா. எதனால வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு? ஈகோ ஒன்று, இன்னொன்று என்னென்னா வந்துட்டு என்னென்ன நீ தப்பு சொல்கிறது, அந்த ஒரு மைண்ட் செட். அவங்க பண்ணுற தப்பை யாருமே சுட்டி காட்டக்கூடாது. நீ பண்ணது தப்பு. சரி, பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸ் என்ன இருந்தாலும் நீ சூப்பர் அப்படித்தான் சொல்லி வளர்ப்பாங்க. வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து கொஞ்ச நாள்லயே நீ என்ன இதெல்லாம் பண்ணுற, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் நிறைய பேர் கிடையாது. ஸோ அது நான் மோஸ்ட்லி ஜென்ஸ்னே சொல்வேன். ஏன்னா ஒரு கேர்ள் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவளுக்கு நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க. அப்போ கேட்கும்போது ஒன்று நீ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை அதை அவளுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. அப்புறம் நான் டிபெண்டன்சி பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப டிபெண்டாக இருக்கிறது. லைக் எது 2 பேருக்குமே தான். அண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம்ல 2 பேர் பேரண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணிட்டாலே ஆமா, அது கண்டிப்பா. கண்டிப்பாக வந்து பெரிய கலகமாக தான் போய் முடியும். இதெல்லாம் தான் நான் ரீசனாக பார்க்குறேன். செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். திருப்பி இன்னொருத்தவங்க மேலே வந்து அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அவங்க சின்னதாக ஏதாவது பண்ணிட்டா கூட வந்துட்டு இதுவும் வந்து எதாவது தப்பாக முடிஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்.